ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 10 நாட்களுக்கான தினப்பலன் தனுசு லக்னத்திற்கு இந்த பகுதியில் பார்க்க இருக்கோம். ஏப்ரல் 28 முதல் நமக்கு மே 6ஆம் தேதி வரைக்கும் உள்ள நாட்களுக்கு பார்க்க இருக்கோம். முதல் நாளான ஏப்ரல் 28 திங்கட்கிழமை மேஷராசியில் சந்திரன் இருக்கார். நமக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் பரணி நட்சத்திரத்தில் போகிறாரு. அதே பரணி நட்சத்திரத்தில் சூரியனும் இருக்கார். அப்போ நமக்கு பாக்யாதிபதியான சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் நல்ல பலனை கொடுக்குறாரு. நம்முடைய திறமை, நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய தனிப்பட்ட ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டு, கலை திறமை, இதையெல்லாம் வச்சு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதாவது உழைப்பு பணமாக மாறும். அதற்கு இது நல்ல நாள். ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். ஒரு பாதம் மேஷராசியில் இருக்குது, 3 பாதம் ரிஷபராசியில் இருக்குது. அப்போ சூரியனுடைய பலன்களை இன்றைக்கி அனுபவிக்க இருக்கோம். சூரியனும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இன்டீரியர் டெக்கரேஷன், ஆவரணங்கள், அனைத்து விதமான ஒரு டெக்ஸ்டைல் சம்பந்தமான உற்பத்தி மற்றும் வியாபாரம், ட்ரேடிங், சொகுசு ரக கார்கள் மற்றும் ஃபேன்சி ஐட்டங்கள், இதெல்லாம் இன்றைக்கி சுக்கிரனுக்கு உண்டானது. நடப்பு அந்த சூரியன் சுக்கிரனாக செயல்படுகிறார். வீடு கட்டுறது, அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய பில்டிங்கு, இதுக்கெல்லாம் இன்றைக்கி உண்டான அமைப்பு வேலை செய்யும். யாருக்கெல்லாம் சூரியனோ சுக்கிரனோ 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் தொடர்பு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி டெவலப்மெண்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதி புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம். 6ஆம் வீட்டில் சந்திரன் ரிஷபராசிக்கு சந்திரனாகவே செயல்படுறார். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும், தொழிலும் நல்லா இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும் இன்றைக்கி. அதே நேரத்தில் உறவு சார்ந்த விஷயத்திலையும் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். இன்ஃபெக்ஷன் ஆகிறது, கோல்டு அட்டாக் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களில் பார்த்துக்கணும். சந்திரன் அப்படின்னாலே நமக்கு வாட்டர் சம்மந்தப்பட்டது, நீர்நிலை சம்மந்தப்பட்ட கோளாறுகள், உடல் கோளாறுகள் எடுத்துக்கணும். தொழிலில் பார்த்திங்கன்னா உணவு, உடை, மருந்து, இது மாதிரி அனைத்து விதமான இண்டஸ்ட்ரீஸ்க்கும் விவசாயம் முதற்கொண்டு நல்லாயிருக்கும். மே 1ஆம் தேதி வியாழக்கிழமை மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபராசியிலும் 2 பாதம் மிதுன ராசியிலும் இருக்கின்ற ஒரு அமைப்பு. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு 8ல் இருக்கார். ஆனால் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி 4ல் இருக்கார். நாம் எப்போவுமே சொல்லுவோமே 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் ஆகாதுன்னு. அதனால் இன்றைய டைமு பேச்சுவார்த்தைகளில் ஒரு அவசரப்பட்டு வேலை செய்கிறதுல கவனமாக இருக்கணும். செவ்வாய்ங்கிறது நெருப்பு கிரகம். எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதோ நெருப்பு சம்மந்தப்பட்டதுலையோ ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இண்டிவிஜுவலாக ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போது விபத்து சம்மந்தப்பட்டதுலேயும் கவனமாக இருக்கணும். யாராவது ஒரு நபரை துணைக்கு வச்சுக்கிட்டு போகணும். நம்ம ஜனன ஜாதகப்படி செவ்வாய் கிரகம் 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் 4ஆம் இடம்ங்கிறது நமக்கு வீடுமனை ஸ்தானம். அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த பொருள்கள் ஸ்தானம். இதில் கொஞ்சம் வேலை 8க்கும் 4க்கும் தொடர்பு இருக்கிறது. ஒரு எந்திரங்கள் இயக்கிறோம், அதில் ஏதாவது ரிப்பேர் ஆகிறது, மிஷினரி சம்மந்தப்பட்டதில் நமக்கு உற்பத்தி செலவு அதிகமாகிறது, இது மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். நேரத்துக்கு செஞ்சு முடிக்கலையே, டைமுக்கு உற்பத்தி ஆகலையே அப்படின்ற ஒரு பரபரப்பு, படபடப்பு, அதையெல்லாம் கொடுக்குற நாளாக இது இருக்கும். இப்போ இன்றைக்கு விடுமுறை நாள் அப்படின்னா நம்ம உறவினர்கள் வகையில் பேசுகிறதுலையும், வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்கிறதுலையும், வீட்டில் இருந்து ஏதாவது ஒரு வாகனத்தில் போகிறதோ வர்றதோ இது வகையிலையும் கவனமாக இருக்கணும். மே 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். இடையில் திருவாதிரை இருக்குது. அதாவது வியாழக்கிழமை
மதியம் 2:20க்கு திருவாதிரை ஸ்டார்ட் ஆகி வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி 3 நிமிடத்துக்கு திருவாதிரை முடியுது. இந்த திருவாதிரைங்கிறது ராகுவாக செயல்படக்கூடியது. ராகுவும் நமக்கு 4ஆம் வீட்டில் தான் இருக்குது. உற்பத்தி, தொழில்கள் மற்றும் வேலை எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டு வாடகை வருவதற்குண்டான அமைப்பு, பில்டிங் வாடகைக்கு உண்டான கட்டடம் கட்டுற வேலைகள், கான்ட்ராக்டு, லோன் கிடைக்கிறது, இடத்துக்கு மேலேயோ கட்டடத்து மேலேயோ லோன் வாங்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல நாள். மதியம் 1 மணி 3 நிமிடத்திற்கு குருவினுடைய நட்சத்திரம். குரு நம்மளுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் போல் செயல்படுறாரு. செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருக்குது. வேலையிலையும் தொழிலையும் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்லது பண்ணும். ஆனால் அதே நேரத்தில் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அந்த கடன் கொடுக்கல் வாங்கல் நபர்கள் நமக்கு டார்ச்சர் பண்ணுறது, பேசுகிறது இதெல்லாம் இருக்கும். அதுபோக வீட்லேயும் சரி நம்ம பேச்சுவார்த்தைகளில் பகை வர்றதோ சண்டை வர்றதோ டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதும் நல்லது. 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் என்ன செய்யும்னா கடனையும் எச்சு பண்ணும், நோயையும் எச்சு பண்ணும், பகையும் எச்சு பண்ணும். பகை, நோய், கடனுங்கிறது தான் இந்த 6ஆம் இடம். ஸோ அதில் இருக்கக்கூடிய குருவானவர் செவ்வாயை போல் செயல்படுகிறார்னு எடுத்துக்கணும். அதனால் நமக்கு வேலை ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதிப்பு இல்லாமல் கொண்டு போய்க்கலாம். மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை மதியம் 12 மணி 33 நிமிடத்திற்கு பூச நட்சத்திரம். 8ஆம் வீட்டில் சந்திரன் கடகராசியில். எந்த ஒரு லக்னத்திற்கு 8ல் சந்திரன் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். அதில் செவ்வாயும் அதே நட்சத்திரத்தில் பூசத்தில் இருக்கார். அப்போ சந்திரன் செவ்வாய் சேர்க்கை பலன். அதனால் 8ஆம் இடம் அப்படிங்கிறதுல எதிர்பாராத அதிர்ஷ்டமும் உண்டு, ஆனால் எதிர்பாராத அசம்பாவிதமும் உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. மே மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 12:53க்கு ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் 4ஆம் இடம் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யும். அனைத்து விதமான தொழில், ஒரு ப்ரொடக்ஷன் லைனு, ப்ளம்பிங் ஒர்க்கு, கட்டட ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட வியாபாரம், ட்ரேடிங்கு, கம்ப்யூட்டர் சாதனங்கள், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். 5ஆம் தேதி மே 5ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2 மணிக்கு மக நட்சத்திரம். சிம்மராசிக்கு சந்திரன் வந்துடுறார். பாக்கியத்தில் சந்திரன், கேதுவினுடைய நட்சத்திரம். கேது 10ல் இருக்கார். 5ல் இருக்கிற சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இப்போ சூரியன் நமக்கு 5ஆம் இடங்கும்போது உற்பத்தி சார்ந்த வகையில், ட்ரேடிங் சார்ந்த வகையில் இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு ஃப்ரீயாக இருக்கும். பெருசாக டிமாண்ட் இருக்காது. அதே உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு நல்லாயிருக்கும், ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். மே 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 3 மணி 51 நிமிடத்திற்கு பூர நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இப்போ சுக்கிரன் நமக்கு ராகுவோட சேர்ந்து நல்ல பலனை தர்றாரு. இன்றைக்கும் நல்ல தொழில் சார்ந்த நன்மைகள் இருக்கும், பணவரவு இருக்கும். நல்ல வளர்ச்சியான வாரமாக இது அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.